புக் வந்து எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்றது, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பைத்தான் கிரியேட் பண்ணும். ஒரு பைத்தான் வந்து ஸ்டார்டர் ஒரு பிகினர் வந்து ஒரு ஒர்க் பண்ணணும்னா ஒரு ஈஸியான வே வந்து இந்த ஜூபிட்டர் நோட்புக்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டேட்டா சயின்ஸ் ஒர்க் பண்றவங்க மேக்ஸிமம் அந்த பைத்தான்ல ஜூபிட்டர் நோட்புக்கை வச்சு தான் வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல வேவும், அதாவது எக்ஸலண்ட் வே ஆஃப் கிரியேட்டர். ஒரு பைத்தானோட ஒரு ஒரு நல்ல கம்பைலர் அப்படின்னா ஒரு ஜூபிட்டர் நோட்புக் தான் சொல்றாங்க. அதனால இந்த ஜூபிட்டர் நோட்புக்கை பத்தி எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, கூகுளில் போய் ஜஸ்ட் ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா அப்படி உங்களுக்கு காட்டும். இதை இன்ஸ்டாலிங் ஜூபிட்டர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து பைப் இன்ஸ்டாலேஷன் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கணும். என்ன ஃபோல்டர்? பைத்தான் ஜேபி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள போய் கமாண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். கமாண்ட் என்டர்னு அடிச்சிங்கன்னா கமாண்ட் இது ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணீங்கன்னா என்டர் கொடுத்தீங்கன்னா பைத்தானே ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்குமே பைத்தான் வந்து ஆல்ரெடி உள்ள வச்சிருப்பாங்க. கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் ஸ்டூடெண்டாக இருந்தால் கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. இல்லை இப்போ நான் புதுசு என்கிட்ட இல்லை அப்படின்னு விண்டோஸ் ஆன் பண்ணீங்கன்னா கமெண்ட் கேட்கும். கமெண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சவுண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போய் பைத்தான் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா பைத்தான் இஸ் நாட் ரெகனைஸ்ட் as இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமெண்ட் ஆப்பரபிள் ப்ரோக்ராமர் இல்லை, பைத்தான் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா திரும்ப குரோமில் போய் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. பைத்தான் வந்து நமக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் அவ்வளோதான். நம்ம ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன் கொடுத்துட்டோம்னா இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ வந்து டு யூ வாண்ட் டு அலோவ் சேஞ்சஸ் டு கொடுத்தோம்னா செட்டப் ப்ராக்ரஸ் பைத்தான் வந்து நம்ம 64 பிட்ல வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப் முடிஞ்சாதான் இந்த பைத்தான் ஃபர்ஸ்ட் உள்ள இருந்தால் தான் உங்களுக்கு ஜூபிட்டர் நோட்புக் வந்து ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும். ஈஸியாக இல்லை, இது இருந்தால் தான் அது பண்ணவே முடியும். இப்போ ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. க்ளோஸ் கொடுத்துட்டு ரெண்டு கண்ட்ரோல் இது விண்டோஸ் ஆர் கொடுத்து கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போய் பைத்தான் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பைத்தான் இருக்கிறது அந்த லைசன்ஸோட மோர் இன்ஃபர்மேஷன் சொல்லி காட்டும். இந்த மாதிரி காட்டிச்சுன்னா உங்களுக்கு பைத்தான் இருக்குன்னு அர்த்தம். இந்த பைத்தானை வச்சுட்டு தான் நம்ம நோட்புக்கே நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து ஈஸியா ஜூபிட்டர் நோட்புக் எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு ஈஸியா பார்த்துடலாம். ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க ஃபோல்டர்ல வந்து பைத்தான் ஜேபி அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த ஃபோல்டருக்குள்ள போய் இப்போ நம்ம வந்து சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தோம்னா அந்த சிஎம்டி ஃபோல்டர்ல அது வந்து கிரியேட் ஆகும். நம்ம வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பைப் இன்ஸ்டால்டு நோட்புக் ஒரு நிமிஷம் சிஎம்டியில் கொடுத்துட்டு நம்ம ஜஸ்ட் என்டர் அடிச்சோம்னா போதும். அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து அந்த பைத்தானோட அந்த ஜூபிட்டரோட எல்லாமே கோடுமே நம்ம அந்த ஃபோல்டர்ல நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டருக்குள்ள நமக்கு இன்ஸ்டால் ஆகிட்டே வரும். நமக்கு குரோம் கேட்டுச்சு, நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி குரோம் வந்து நம்ம சஜஸ்ட் பண்றோம். நமக்கு எந்த வெப்சைட்ல அந்த ஜூபிட்டர் நோட்புக் வேணுமோ நானுமே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றேன். பார்ப்போம். உங்களுக்கு கண்டுபிடிச்சு கிளியரா நான் சொல்லிட்டு தான் போவேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு வந்து ஃபைல் நியூ ஃபைல்
இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, பிரிண்ட் அளவு வந்து நமக்கு ஸ்ட்ரிங்கா இருக்கு, அதனால ஸ்ட்ரிங்ல கொடுத்துட்டு ரன் கொடுத்தோம்னா ஹலோ, அவ்வளவுதான். ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்தோம்னா ஆட் ஆகிட்டே வரும். இது ரன் பண்றது, நம்ம வந்து கோடு வந்து ஒவ்வொரு செல்லா கட் பண்றது, ஒவ்வொரு செல்லா ஆட் பண்றது. வேணும்னா ஹலோ அப்படின்னு ஸ்ட்ரிங்ல கொடுக்கணும், அதான் மெயின். நோட் புக்கை இன்ஸ்டால் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக பைப் இன்ஸ்டால் நோட் புக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க காப்பி பண்ணிக்கணும். காப்பி பண்ணிட்டு இங்க வந்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இங்க வந்து நான் ஒரு ஒரு சி டிரைவ்ல நான் ஒரு இதுக்கு பைத்தான் ஜேபி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிரியேட் பண்ணதுல நான் இங்கே கொடுத்து கமெண்ட் ப்ராம்ப்ட்ல கமெண்ட்னு கொடுத்து என்டர் பண்ணனா கமெண்ட்டுக்குள்ள போயிடும். அந்த ஃபோல்டரோட கமெண்ட்டுக்குள்ள போயிடும். இந்த பைத்தான் ஜேபி அப்படின்ற ஃபோல்டர்ல கமெண்ட் அங்க நீங்க பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஜூபிட்டர் நோட் புக் இல்ல இன்ஸ்டால் பைப் இன்ஸ்டால் நோட் புக் அப்படின்றத கம்பெனி என்டர் பண்ணீங்கன்னா இங்க வந்து நான் ஆல்ரெடி பண்ணனால இந்த மாதிரி கேட்டது. திரும்ப பண்ணி பார்ப்போம். காப்பி எல்லாத்தையும் பேக் ஸ்பேஸ் கொடுத்து டெலீட் பண்ணிட்டு பேஸ்ட் பைப் இன்ஸ்டால் நோட் புக்னு சொல்லி என்டர் கொடுத்துட்டீங்கன்னா அது என்டர் ஆகி ஃபுல்லா நமக்கு வந்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஒரு ஓப்பன் ஆகும். அதுல வந்து ஜூபிட்டர் நோட் புக் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எந்த எந்த பிளாட்ஃபார்ம்ல ஓப்பன் ஆகணும் அப்படின்னு காட்டும். நீங்க வந்து குரோம்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா குரோம்ல ஓப்பன் ஆகி உங்களுக்கு இந்த மாதிரி ஈஸியா காட்டிடும். இந்த மாதிரி காட்டிச்சுன்னா நீங்க பிரிண்ட் பண்ணி ஜஸ்ட் ரன் பண்ணீங்கன்னா ரன் ஆகும். இது ஜஸ்ட் அவ்வளவுதான், சிம்பிள் ஸ்டெப் தான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.